ஆண்டவரும் ரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் சில மாதத்திற்குள் ஊழியத்தில் மிகப்பெரிய மாறுதல்களை கர்த்தர் மிகப்பெரிய மாறுதல்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கட்டாயம். இது அல்ல. அதனால அதற்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சீக்கிரமாய் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஏசாயா எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம். அடிக்கடி நாம் பிரசங்கம் பண்ணினது. உண்மையிலே இன்னைக்கு நான் காலையெல்லாம் சோர்ந்து போயிருந்தேன். உள்ளமும் உடலும் சோர்ந்து போயிருந்த நேரம். நான் என்ன அப்படியே மனசுல சோர்ந்து போயிருந்த பொழுது கர்த்தர் தமது வார்த்தையை கொடுத்து என்னை தேற்றினார். எப்பொழுதும் இந்த வசனத்தை ஆண்டவர் பிரசங்கிக்கும்படியாக. இது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிரயோஜனமா இருக்க போதோ தெரியல. நிச்சயமா எனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து போகிற நேரம். எல்லாருக்கும் தெரிந்த இந்த பகுதி ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1, 2, 3 இந்த வசனங்களை வாசிப்போமா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை நாம் நோக்குகிற நேரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடையவர். நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து இணைந்து வாழுகிற இந்த காலகட்டங்களுக்காக உமக்கு நன்றி. எங்கள் உள்ளமும் உடலும் சோர்ந்து போய் இன்றைக்கு தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு பிரச்சனைகள், கிறிஸ்தவ சமுதாயத்தை இன்றைக்கு வீழ்ச்சியடைய நினைக்கின்ற சத்துருவினுடைய ஆயுதங்கள், இவை எல்லாவற்றையும் அடையாளம் கண்டு கொள்ளவும், நாங்கள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கவும், நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று உன் திருவார்த்தையினாலே, உன் திருவசனத்தினாலே எங்களை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I am not going to take much time. அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பல. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில், இன்றைக்கு தேசம் எங்கும் காணப்படுகிறதான ஒரு உபத்திரவம் இன்றைக்கு என்னவென்றால், கிறிஸ்தவர்களை பின்னடைய செய்கிற, கிறிஸ்தவத்தை பின்னடைய செய்கிற இன்றைக்கு சமுதாயத்தில் சத்துருவினுடைய தந்திரங்கள் இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டிருக்கிற நேரம். ஈராக்கிலே நடந்து கொண்டிருக்கிற சத்துருவினுடைய ஆயுதங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை மிரட்டி பணிய வைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், ஒரு பக்கம் உபத்திரவத்தின் மூலமாக, ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் பகுதியிலேயும் அநேக தேவனுடைய பிள்ளைகளை வழிவிலக செய்ய சத்துரு இந்த நாட்களிலே தன்னுடைய அஸ்திரங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள்
தங்களுடைய வைராக்கியத்திலே இருந்து விழுந்து போயிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தான் எடுத்துக்கொண்ட அந்த லட்சியம், தான் எடுத்துக்கொண்டதான அந்த தேவனுடைய வைராக்கியத்திலிருந்து இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் மனிதனுடைய சத்தம் அல்ல. மனிதனுடைய சத்தம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடைப்பட்ட இந்த இணைப்பாளர்களாக தீர்க்கதரிசிகள் விளங்கினார்கள். தேவனுடைய சத்தத்தை சமுதாயத்திற்கும் சபைக்கும், ஏன் அரசர்களுக்கும் தேவனுடைய சத்தத்தை கொண்டு சென்றவர்கள் தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகவே தேவனுடைய திட்டத்தை பூமியிலே செயல்படுத்துவதற்காக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். எப்பொழுதெல்லாம் தேசம் சீர்கெட்டு போகிறதோ, எப்பொழுதெல்லாம் திருச்சபை பின்னடைவு அடைகிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வாயாக தேவனுக்காக தேவனுடைய உள்ள குமுறலை பேசுகின்றதான எனக்கு மக்கள், அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். என் அன்புக்குரியவர்களே, அப்போ இன்றைக்கு தேவனுடைய சத்தம் என்னவென்றால், எழும்பு எழும்பு. இன்றைக்கு சோர்ந்து விழுந்து இன்றைக்கு துவண்டு போய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவதற்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது. அதுதான் எழும்பு எழும்பு. அவேக் அவேக். நீ எழும்ப வேண்டிய ஒரு தருணம். பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை இன்றைக்கு சீரழித்திருக்கிறது. பல போராட்டங்களின் நிமித்தம் உன் உள்ளமும் உடலும் சோர்ந்து போய், எதற்காக நாம் வாழ வேண்டும், யாருக்காக வாழ நினைத்தேனோ அவர்களை எனக்கு எதிராக இருக்கிறார்கள், யாருக்காக நான் செபித்தேனோ, யாருக்காக பாடுகளை பட்டேன். அநேக ஊழியர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே துவண்டு போய் இருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் இன்றைக்கு ஊழியத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் பிசாசனுடைய தந்திரமாய் இருக்கிறது. இவைகள் பிசாசனுடைய செயல்களாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய திட்டத்திலிருந்து வழிவிலக செய்கிற இந்த சத்துருவனுடைய தந்திரங்களை நீ அடையாளம் கண்டு நீ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இருக்கின்ற இந்த நிலைமையிலே நீ திரும்பவும் குறை சொல்லிக் கொண்டிருக்காமல், நீ புலம்பிக் கொண்டிருக்காமல், இந்த சூழ்நிலையிலிருந்து நீ எழும்ப வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. உன்னுடைய சோர்விலிருந்து எழும்ப வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. உன்னுடைய குறைவில் நீ இருக்கிற புலம்பலில் இருந்து நீ எழும்ப வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. இன்றைக்கு சத்துருவினுடைய தந்திரங்களை அடையாளம் கொண்டு அவைகளை எதிர்த்து நிற்க நீ எழும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த வீழ்ச்சியிலிருந்து நீ புறப்பட்டு கர்த்தருக்காக ஒரு மாபெரும் புரட்சியை ஆயத்தப்படுத்த நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. தேசம் எங்கும் எழுப்புதல் அக்கினியை எடுத்து செல்லுகின்ற அக்கினி அபிஷேகத்தை பெற்ற வீரர்களாய் வீராங்கனைகளாய் கர்த்தருக்கென்று நாம் எழும்ப வேண்டிய தருணம் வந்து விட்டது. அதற்காகவே பரலோகத்தினுடைய சத்தம் இந்த பூமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு சீயோனே, நீ எழும்பு எழும்பு, நீ எழும்பு. இது மனிதனுடைய சத்தம் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, இது தேவனுடைய சத்தம். இது யாருக்கோ எவருக்கோ என்று நீ மற்றவர்களுக்கு என்று நீ விட்டு விடாதே. உன்னோடு கூட தனிப்பட்ட விதத்திலே உடைந்து போன இந்த நேரத்திலே நொறுங்கி போன உன் இதயத்தை என் ஆண்டவருடைய கண்கள் கண்டது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயங்களை பார்க்கிறார். ஒரு பக்கம் பண முடக்கங்கள், பொருளாதாரத்தின் நெருக்கங்கள், எடுத்த காரியத்தில் எல்லாம் தோல்விகள், இப்படி வியாதிகள் ஒரு புறம், உன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் ஒரு சேர நொறுக்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். எந்த நிலைமையிலே நீ விழுந்து போனாயோ அந்த நிலைமையிலே இருந்து கர்த்தர் உன்னை கைது விட விரும்புகிறார். நீ எழும்ப வேண்டிய தருணம் இது. அல்லேலூயா,
அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனால் இந்த காலத்திலே நீ எந்த காரியத்தினாலே நீ விழுந்து போனாயோ, எந்த காரியத்தினாலே நீ பின்வாங்கி போனாயோ, எது உன்னை கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து உன்னை வழிவிலகச் செய்ததோ, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உன்னை தூரமாக்கி போட்டதோ, அந்த இடத்திலே இருந்து நீ எழும்புவதற்காக பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழும்பு, எழும்பு. இது தனிப்பட்ட மனிதர்களுக்காக, இது தனிப்பட்ட உனக்காக என் ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கென்றும் சமுதாயத்திற்கென்றும் தேசத்திற்கென்றும் தேவன் பேசுகிறது உண்டு. ஆனால் இந்த காரியம் சபைக்கும் சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல. இந்த சபை எழும்ப வேண்டும் என்றால், சமுதாயம் எழும்ப வேண்டும் என்றால், தேசம் எழும்ப வேண்டும் என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எழுப்பப்பட வேண்டியது மிகப்பெரிய அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எழும்பு, எழும்பு. இந்த எழும்ப வேண்டிய இந்த நேரத்தில் இன்னைக்கு சோர்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறோம். துவண்டு போய் இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வழிவிலகி கொண்டிருக்கிறோம். வீழ்ச்சி என்பது திடீரென்று வருவதல்ல. உன் வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து மிக பெரிய ஒரு கப்பலை ஒரு சிறிய ஓட்டை தான் கவிழ்க்க ஆரம்பிக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஜெபிக்க முடியாதபடி, தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ ஆண்டவரை துதிக்க முடியாதபடி, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடி, உணராதபடி, தேவனுடைய அருகாமையினுடைய அந்த கவர்ச்சியை அனுபவிக்காதபடி இன்றைக்கு தடுத்து கொண்டிருக்கிறதே, அதை விட்டு நீ எழும்ப வேண்டிய நேரம். இந்த உலகம் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் பணம் இழுத்து கொண்டிருக்கிறது. பணம் ஒரு மனிதனை காப்பாற்ற போவது இல்லை. பணம் அவசியம், ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய கிருபை அவசியம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் சத்துரு இன்றைக்கு ஜனங்களை, சபைகளை இன்றைக்கு சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவனுக்காக எழும்புகின்ற பொழுது கர்த்தர் ஒரு எழுப்புதல் மேகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எழுப்புதல், எழுப்புதல் இது ஒன்றே இன்றைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேவையாய் இருக்கிறது. எழுப்புதல் மாத்திரமே இன்றைய திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு அவசரமும் அவசியமான காரியமாய் இருக்கிறது. இந்த எழுப்புதல் முதலாவது தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் தகர்த்து போட்டுவிட்டு அவனை தேவனுக்கென்று, இந்த சபைக்கென்று, சமுதாயத்திற்கென்று எழும்ப செய்யும். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலுக்காக கர்த்தர் இன்றைக்கு திருச்சபைகளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த எழுப்புதல் முதலாவது யார் யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு எழும்புகிறார்களோ அவர்களுக்கு என் ஆண்டவர் எழுப்புதலிலே மிக முக்கியமாக பங்காற்ற, பணியாற்ற ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். இது கடைசி கால எழுப்புதல். இதுக்கு இந்த உலகம் மிக விரைவில் மிக பெரிய பேரழிவை சந்திக்க போகிறது. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு பகுதியில இன்றைக்கு மிகப்பெரிய இன்றைக்கு பேரழிவுகள் ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேசத்தினுடைய எந்த பகுதியில பார்த்தாலும் ஈராக் பகுதி இன்றைக்கு அங்கு நடக்கிறதான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற தேசங்களை இன்றைக்கு பற்றி கொண்டு வருகிறது. தேவ பிள்ளையே, இந்த நாளிலாகவும் கிறிஸ்தவனாகிய நீ உயிர் தள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. மரித்த நிலைமையிலே இருக்கிற உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுந்த வல்லமையினாலே நீ உயிர் தெழும்ப வேண்டிய தருணம் வந்து விட்டதே. இன்னைக்கு ஆவிக்குரிய கோமா, ஆவிக்குரிய இன்றைக்கு உறக்கம் இன்றைக்கு தனிப்பட்ட மனிதனை தாங்கிக் கொண்டு இன்றைக்கு தாக்கி செயலிழக்க செய்து விட்டது. இன்னைக்கு நம்ம சபை என்றால் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு சபைக்கு போகிற கூட்டம் இன்னைக்கு குறைந்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய காரியங்கள்
என்றைக்கு கடைசி காலத்திலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு கடைசி நாட்களில் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். புதிய ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை நிரப்புவார்கள். புதிய ஜனங்கள் பரலோகத்தை நிரப்புவார்கள். பரலோகத்திற்காய் நியமிக்கப்பட்டவர்கள், பரலோகத்தை ஆண்டவருக்காக சந்திக்க விருப்பப்பட்டவர்கள் எல்லாம் பரலோகத்தின் பாக்கியத்தை இன்னைக்கு இழந்து போயிருப்பார்கள். தெரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் மிகச்சிறிய ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அசைவு அது மிக சிறிய ஆட்கள் மூலமாக. அல்லேலூயா. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள்லாம் பெரியவர்கள் அல்ல, சிறியவர்களே. இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த சீஷர்கள் அத்தனை பேரும் மிக சிறியவர்களே. இந்த சிறியவர்களை கொண்டுதான் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அவர்களை கொண்டுதான் தேசத்திலே மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். நீ மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்ட நீ, கர்த்தருக்காய் பெரிய எழுப்புதலிலே பங்காற்ற வேண்டிய நீ இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்? இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது ஏன்? இன்றைக்கு வியாதிகள் உன்னை மடித்து போட்டிருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், வியாதி என்பது நம்மை அழித்து போடுவதற்காக அல்ல. இன்றைக்கு சத்துரு அனுப்புகிற எந்த பிரச்சனையும் நம்மை அழித்து விட முடியாது. ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாலே நிதானித்து அறியப்பட முடியாது. ஆவிக்குரியவர்கள் நாம் ஆவிக்குரியவர்களாலே மாத்திரமே நிதானித்து அறிந்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. நான் ஆவிக்குரியவன், ஆவிக்கு மரணம் இல்லை, ஆவிக்கு மரணம் இல்லை. தேவன் முன்குறித்த அந்த நேரம் வருகிற வரைக்கும் ஒருவரும் உன்னுடைய வியாதியோ உன்னுடைய எந்த பிரச்சனையோ மரணத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. எழும்பு, நீ எழும்பு. உன்னுடைய இந்த நிலைமையில நீ விழுந்தாய் என்பதை நீ நினைத்து திரும்பவும் ஆதி அன்புக்கு நேராய் நீ எழும்பு. ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்பது உன் பேரிலே எனக்கு குறை என்று சொல்லி என் தேவனுடைய அங்கலாய்ப்பினுடைய சத்தம் இன்றைய சபைகளுக்கு கேட்கட்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அன்புக்குரியவர்களே, எழும்பு, எழும்பு. ஆதியில் கொண்டிருந்த ஆதியிலே இருந்த ஜெபத்தை விட்டு விட்டாய். ஆதியிலே கொண்டிருந்த அந்த தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விட்டாய். ஆதியிலே இதெல்லாம் குறைவுகள். ஆதியிலே இருந்த அந்த வைராக்கியத்தை விட்டு விட்டாய். ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டு விட்டாய். ஆதியிலே கிறிஸ்துவோடு கொண்டிருந்த அந்த சந்தோஷத்தை விட்டு விட்டாய். இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இல்லை. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழந்திருக்கிறோம். தேவ ஆவியானவருடைய அந்த கிருபையை நாம் இழந்திருக்கிறோம். எனவேதான் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ எப்பொழுது எழும்புகிறாயோ இரண்டாவது சத்தம், உன் வல்லமையை தரித்துக்கொள். சங்கீதம் 62:11 சொல்லுகிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, இந்த வல்லமை கர்த்தருடையது. We need such a power. நமக்கு ஒரு வல்லமை தேவை. அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அழியாத ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அழியாத நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரு வல்லமை தேவை. அழிந்து போகின்ற அநித்தியமான சந்தோஷத்தை அனுபவிக்க துடித்து இன்றைக்கு உலகத்தினுடைய அன்பினால் இழுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்களை மீட்பதற்கு இன்றைக்கு ஒரு வல்லமை தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வல்லமை தேவனுடையது, வல்லமை கர்த்தருடையது. இந்த வல்லமையை தான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவருக்காய் பங்காற்ற பணியாற்ற துடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். ஆமென்.
We need such a power. We need such a power. According to the Acts chapter 1:8, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் காணப்படுகிற 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படியாக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து ஏன் நம்ம பலனாக இருக்க முடியல? ஏன் இந்த வல்லமையை நம் பலவீனம் அடைகிறோம் தெரியுமா? நமக்குள்ள இந்த வல்லமை இல்லை, நமக்குள்ள இந்த அபிஷேகம் அல்ல, நமக்குள்ள தேவனுடைய அக்கினி இல்ல, தேவனுடைய அனல் இல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனல் அல்ல. அதனாலதான் நாம் விழுந்து போகிறோம், அதனாலதான் துவண்டு போகிறோம், அதனாலதான் சோர்ந்து போகிறோம். இந்த சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்து பலனில்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற தேவனவர். Hallelujah. Amen.